மார்னிங். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பேர் கேட்டாலே உங்களுக்கு சும்மா அதிருது இல்லைன்ற மாதிரி இருக்கும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம கூட சுற்றி சுற்றி இருக்குது. பட் அந்த பேர் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது உங்களுக்கு வந்து சொத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் எதெல்லாம் சொத்துன்னு நினைக்கிறீங்க? அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு வந்து அது சொத்து கிடைக்கும் அப்படின்னா எதெல்லாம் கிடைக்கும்? லேண்டு, புரியல. ஓகே, படிப்பு. ஓகே, சொல்லுங்கள். வேறு நீங்கள் லேண்ட் சொன்னீங்க, வேறு என்னது கிடைக்கும் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நம்மளுக்கு? அது அசெட்டு தான். வாட் எவர் அசெட். கோல்டு கிடைக்கும். கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.2 1.3 எல்லாம் போயிடுச்சு இல்லையா? அது ஒரு பெரிய அசெட் தானே. தங்கம், லேண்டு, ஹவுஸு, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு யாராவது ஒருத்தர் 2 பேர் இங்கே வர முடியுமா? எனக்கு வந்து யாராவது ரொம்ப நல்லா ட்ராயிங் ஆர்டிஸ்ட் இருக்கீங்களா? நான் நல்லா வரைவேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்கள் ஏதோ ஒரு பூ, நீங்கள் அவங்கள பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. நீங்களும் ஒரு பூ தான் நான் வரைகிறீங்க. ப்ளஸ் உங்கள் பேர் ஸ்ரீசக்தி. ஸ்ரீசக்தி வரைங்க. நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. ஆனால் காப்பி பண்ணக்கூடாது. தேங்க்யூ. யாராச்சும் வரீங்களா? என்னடா இந்த மேமுக்கு சரக்கே இல்லையாட்டுருக்கு வந்து அதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க, இதை பண்ண சொல்கிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து பூ வரைய சொல்லி 3 பேர்த்த கூப்பிட்ருக்கேன். பூ தான் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒன்று சேமாக இருக்கான்னு பாருங்கள். காப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் தனியாக தான் வரைஞ்சிருக்காங்க. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்கள். இது என்னன்னா, இது ஒருத்தரோட மைண்டோட க்ரியேஷன். புரிஞ்சுச்சா? இவங்க மைண்டில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, அவங்க இதில் அந்த தம்பியோட இதில் வந்து அப்படி வந்திருக்கு. ஸோ மைண்டோட க்ரியேஷன் இருக்குல்ல, என்னுடைய மூளை மூலமாக நானே உருவாக்கின ஒரு பொருளுக்கு பேர் தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. புரியுதா? கிரியேஷன் ஆஃப் த பிரெயின், தட் இஸ் கால்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நிறைய இருக்குது. இதில் தான் வந்து ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட்ஸ், டிசைன் பேட்டன்ஸ், ஜிஐ, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் நிறையா இருக்குது. அது நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்றது. ஓகேவா? இப்போ வந்து நான் உங்கள் பேரெல்லாம் கேட்டேன் இல்லையா? இப்போ எல்லோரும் நிறைய பேர் இருக்கோம். ஆனால் ஹவுடையும் இப்போ நான் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ண யூனிக்கான பர்சன் எப்படின்னா உங்கள் பேர் தான் உங்களை வந்து டிட்டர்மின் பண்ணுது. கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? இப்போ அதே மாதிரி பேர் வந்து இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் நம்ம செல்லம், தங்கம், மயிலுன்னெல்லாம் வீட்டில் எப்படி வேணால் நம்ம கொஞ்சுவோம். ஆனால் when you go to a school, அங்கே போய் ஒரு பிரின்ஸிபல்கிட்டையோ ஹெட் மாஸ்டர்கிட்டையோ போய் இது செல்லம், பொம்மைலாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. they need a certificate, ஒரு பர்த் சர்டிஃபிகேட்னு ஒன்று வேணும், ஒரு டாக்குமெண்ட் வேணும். புரியுதுங்களா? இதை வச்சுட்டு இந்த பேருனா அதுதான் ஸ்கூலில் ஒத்துக்குவாங்க. அதில் வந்து ஃபாதர்ஸ் நேமு, இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வரும் அந்த சர்டிஃபிகேட். ஓகேவா? அப்போது ஒரு குழந்தை பிறந்தா அந்த பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் உலகத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவை. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் திறக்கும்போது அதுக்கு ஒரு பேர் வச்சிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வேணும்ல. தட் இஸ் கால்டு ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட். உங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்கன்னா அந்த பேரை வேறு யாரும் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ட்ரேட்மார்க்கில் ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ ட்ரேட்மார்க்ன்ற ஆக்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஐடியா வச்சுருக்கீங்க? வெரி குட். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த என்ன ட்ரேட்மார்க்னால் என்ன, காப்பிரைட்னா என்ன, நிறைய காப்பிரைட் இஷ்யூ நீங்கள் கேள்விப்பட்டே இருப்பீங்க நியூஸில். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ட்ரேட்மார்க்னால் என்ன? அதுதான் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஸ்கேலில் வந்து 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்பர் 1 வந்து ட்ரேட்மார்க். நீங்கள் அதே மாதிரி லோகோ, உங்கள் லோகோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த லோகோக்கு வந்து ட்ரேட்மார்க் வந்து 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்குதானா? கிடையாது. பட் ஆனால் உங்கள் பேர் கூட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னா அந்த லோகோ, இன்றைக்கி லோகோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு காப்பிரைட்டட் லோகோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லேக்ஸ் இல்லை க்ரோஸில் வந்து நஷ்டேட் கொடுக்கணும் இன்னொருத்தரோட லோகோவை நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, இன்னும் நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளே வராதனால அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல. இப்போ இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் நேம் வந்து நான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா 20 இயர்ஸாக ஐ ரன்னிங் பிஸ்னஸ் கம்பெனி வச்சுருக்கேன். வி ஹாவ் அ பிரான்ச் சென்னை, டெல்லி, திருச்சி, கோயம்புத்தூரில் வச்சுருக்கோம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது எந்த அளவுக்கு இந்த ட்ரேட்மார்க்னால, ட்ரேட்மார்க் பண்ணாதனால
வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்றத என்னால் டிட்டர்மின் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் சொன்னேன். இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு அடுத்து சர்வீசஸ், என்னெல்லாம் சர்வீசஸ்ன்னு சொல்ல முடியும்? ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜஸ், ஹோட்டல்ஸு, ஓகேவா? அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம், அந்த கொரியர் இதெல்லாம் இருக்குது. பியூட்டி பார்லர்ஸ், ஜிம்மு, இதெல்லாமே சர்வீஸு. இங்கே வந்து வி டோன்ட் செல் ப்ராடக்ட்ஸ், இது வந்து சர்வீஸ் மட்டும் தான் அங்கே பண்ணுறோம். புரியுதுல உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இதோட பேரெல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கொரியர்னால் ப்ரொஃபஷனல் கொரியர், ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ், இது மாதிரி நிறைய கொரியர்ஸ் இருக்குது. இந்த கொரியர்ஸ் நேம். அதே மாதிரி டிவி சேனல்ஸ் அதைவே இன்னொருத்தர் காப்பி அடிக்கிறது. நீங்கள் அதாவது இப்போ அந்த ஒரு நிறைய நியூ நேம்ஸ் இருக்குது. ட்ரேட்மார்க்கில் என்ன நார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேர் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், ஒரு 3-4 லெட்டரில் இருக்கணும், கேட்சியாக இருக்கணும். அதே மாதிரி பீப்புளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ரஜினி ஒரு படத்தில் பேர் கேட்டால் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? திலுமுல அந்த படத்தில் யாருக்காது ஒரு பெரிய சென்டென்ஸாக வரும் அவங்க பேர். அந்த மாதிரி பேர்லாம் வைக்கக்கூடாது, ஓகேவா? அதாவது சொல்கிறக்கே அவங்க ரொம்ப நேரம் ஆகும், மறந்துடுவாங்க, ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பேர் வந்து வைக்கணும் அந்த ட்ரேட்மார்க். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டன் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸு. இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் தான் இதுக்கு ஹெட். அதே மாதிரி இப்போ ட்ரேட்மார்க் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் ட்ரேட்மார்க் பண்ணிட்டீங்க, ஓகேவா? இப்போ நாளைக்கு வந்து தூத்துக்குடியிலையோ இல்லை காஷ்மீர்லேயோ அந்த பேர் வேறு யாராவது வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. இந்தியாவில் ஒரு ஏரியாவில் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடச்சிருச்சுன்னா, அதாவது சும்மா அப்ளை பண்ணுற யார் வேணால் பண்ணலாம், ஆனால் அது வந்து ரெஜிஸ்டர்ட் அப்படி. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒரு பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் பேரை ப்ரொடெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஏன்னா வந்து ஒரு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கம்பெனி வந்து அவங்க மசாலா வந்து அந்த பேரில் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஆனால் கோயம்புத்தூரில் இந்த பல்லடம் பக்கத்தில் ஒருத்தர், அவர் வந்து அந்த பேரில் சப்பாத்தி மாவு செய்வாங்க தெரியுமா? இட்லி மாவு, சப்பாத்தி மாவு, அது வீட்டில் வந்து அவர் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி அந்த மாதிரி பண்ணி அவர் அந்த பக்கத்து மளிகை கடைகளில், அதனால் அந்த ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே ஒரு 10 மளிகை கடையில் கொடுத்து அவர் விற்றுட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த மதுரைக்காரங்களை வந்து யாரோ அவங்க வந்து அதான் இப்போ ட்ரேட்மார்க் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணாலும் உங்கள் பேரை பாதுகாக்கிறீங்கன்னா விஜிலண்ட்டாக இருக்கணும். அதாவது யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவங்க மேலே கேஸ் போட்டு அதை ஸ்டாப் பண்ணலைன்னா நம்ம பேர் நம்ம விட்டுட்டு போயிடும். அப்போ இந்த கிளைண்ட்டோட இவங்க வந்திருக்காங்க, மதுரையிலேருந்து யாரை பார்த்துட்டு போய் இவர் மேலே கேஸ் போட்டாங்க. யார்? அந்த சப்பாத்தி பண்ணுறாருல, ஆனால் அவரும் இதே பேர் வச்சுட்டாரு. யார்? மதுரைக்காரங்க வச்சுருக்கிற அந்த பெரிய பேர், அந்த பேர் இவர் வச்சு சப்பாத்தி வந்து பண்ணிகிட்ருக்கார். இவருக்கு வந்து தெரியாது அந்த மாதிரி ஒரு பேர் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. சும்மா சாதாரணமாக இவர் வச்சுருந்துருக்க. திடீர்னு அவங்க வந்துட்டாங்க, போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிடுச்சு. டு யூ பிலீவ் திஸ்? ஆக்சுவலி கவர்மெண்ட் ரூல் என்னென்னா காட்ஸ் நேம்ஸ் வைக்கக்கூடாது. ஜீசஸ், முருகன், அல்லாஹ். ஏன்னா அந்த ஒரு கடவுள் எப்படி ஒரு தொத்தவங்களுக்கு ரைட் கொடுப்பாங்க? கடவுள்ன்றவங்க உலகத்துக்கு எல்லாத்துக்கும் வேண்டியவர் தானே, உங்களுக்கு மட்டும் எப்படி அந்த பேர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. காட்ஸ் நேம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி சயின்டிஃபிக் நேம்ஸு H2O, O2 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, சயின்டிஃபிக் நேம்ஸ் கொடுக்குமா நிறைய. அந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி பேர் அதெல்லாமே கொடுக்க முடியாதுன்னு இருக்குது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் வி ஆர் கெட்டிங் நேம்ஸ் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ட்ரேட்மார்க் பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன இதை பற்றி என்ன பேசிக்காக எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்ரேட்மார்க்னா? சொல்லுங்கள். சார் சூப்பர், பரவாயில்ல, கைத்தட்டுங்க பாப்பா எல்லாத்துக்கும். பரவாயில்ல, யூ ஹேவ் தட் அவேர்னஸ். வெரி குட், தேங்க்யூ. வேறு யாருக்காச்சும் ஏதாவது இதை பற்றி சொல்கிறீங்களா? இது வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, வடிவேல் படத்தில் வரும்ல, இந்த என்ன தெரியும், அந்த எனக்கு படம் பேர்லாம் தெரியாது, பட் அதில் வந்து இந்த 2 இது ஃபைட் பண்ணுவாங்க. யார்? 23ஆம் புலிகேசியில் தெரியுமா, நாகபதனின்னு சொல்லிட்டு. அப்போ 2 குரூப்பு, உங்களுக்கு அது தெரியுமா, ஞாபகம் இருக்கா? அது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
அது ஒரு இப்பு தான் வித்தியாசம். நாங்கள் 2 பேருமே சேம் நாகபதனி தான் 2 பேர் பேரும். ஆனால் ஒரு இப்பு போட்டு இது வேறு, அந்த மாதிரிலாம் ட்ரேட்மார்க்கில் பண்ண முடியாது. இந்த மாதிரி இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஒரு முன்னாடி எழுத்து பின்னாடி எழுத்து மாற்றலாம், அவங்க பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க, வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சி தான், அதுக்கப்புறம் மில்லியன் தான் வந்து போடுறாங்க நீங்கள் அமௌண்ட். அதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சொத்தே போயிடும், நீங்கள் பெருசாலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து இது பண்ணிப்பாங்க. இந்த நோவாட்டிஸ் சொல்லி ஜால்ரான்னு ஒரு டேப்லெட்டு, டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற டேப்லெட், அந்த இது வந்து அந்த கம்பெனி வந்து சேல் பண்ணும்பொழுது அந்த ஜால்ரான்ற பிராண்ட் நேம் மட்டும் 800 கோடி விற்றுச்சு. அதாவது இது இந்த பவர் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அதனால ட்ரேட்மார்க் அப்படின்றது யாராவது இது எதுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு இது புரியதில்லை. இவங்க சொன்ன விஷயம், அதாவது ட்ரேட்மார்க்கில் டிஎம் நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே கொடுக்குறீங்கல்ல, கொடுத்த உடனே ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், அப்போ போட்டுருக்குது தான் டிஎம். அது நாங்கள் சொல்கிறது டெம்ப்ரரி மார்க் அப்படின்னு. டிஎம்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோ அப்போ ட்ரேட்மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆர்ன்னு போட்டு ஒரு ஓவர் சர்க்கிள் போட்டிருப்பாங்கல்ல, அப்போ தான் அந்த மார்க் ரெஜிஸ்டர்டு. ஓகே, இதுதான் நம்மள்ட்ட சொன்னேன். காலையிலேருந்து நம்ம நைட்டு இருந்துக்குள்ளே எல்லாம் நம்ம சுற்றி நம்மளுக்கு நேம்ஸ் தானே இருக்குது. இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இது எதுவும் பார்க்காம அந்த டே நம்மளுக்கு ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகே, இப்போ இதெல்லாமே பார்த்துருக்கீங்க, இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுதான் நான் சொன்னேன், இப்போ ரெட் லேபிள் இதுன்னு இருக்குது, இதில் வந்து ஒரு எழுத்து ஒரு 2 எழுத்து மாற்றி எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி நிறையா. ஆனால் இதில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏரியலு, சர்ஃப் எக்ஸலு, இவங்க எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. அதான் இந்த கலர்ஸுக்காக. ஆக்சுவலாக ஒரு ப்ளூ க்ரீன் தான் இருக்க கலர்ஸே, எல்லா சோப்பும் அதுதான் போட்டு ஆக முடியும். அதுக்காக போட்டு அந்த குட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிட்டு போனது எல்லாமே இருக்குது சர்ஃப் எக்ஸலில். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல அட்டார்னி ட்ரேட்மார்க் பண்ணுறவங்க கிட்ட இது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி யூ ஷுட் டேக் அன் ஒப்பீனியன். இது பண்ணால் வந்து டிஎம் யார் வேணால் போட்டுக்கலாம், ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கல்ல, அப்ளை பண்ணி நம்பர் வந்தோடனே நீங்கள் டிஎம் போட்டுக்கலாம். பட் ஆர் போடுறதுக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர்டாக தான் போட முடியாது. ஆர் கிடைக்குமா அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஆஃப் ட்ரேட்மார்க்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ட்ரேட்மார்க் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்டு மார்க். நான் சொன்னேன் இல்லையா, பேர். சும்மா நம்ம வேர்டு மார்க்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது ராஜா அப்படி RAJAன்னு எழுதுறீங்க, அது வேர்டு மார்க். அதில் வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது. ஆனால் இது டிவைஸ் மார்க் அப்படின்னு சொல்லி என்னென்னா, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க கூகுள் சில டைம் நீங்கள் மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஓவோக்கு பதில் 2 க்ளோவோ ஸ்மைலியோ போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா கூகுள்ன்ற இதில். அதுதான் வந்து டிவைஸ். ஓகே, டிவைஸ் மார்க் அப்படின்னா ஒரு வேர்டே தான். இப்போ வந்து ஒரு பிரமிட் மாதிரி போட்டிருக்கீங்க, ஒரு வரைகிறீங்க ஒரு பிரமிடு, அது பக்கத்தில் ராஜான்னு எழுதுறீங்க, அப்போது இட் இஸ் கால்ட் எ லோகோ அண்ட் ஏ வேர்டு மார்க். ஆனால் இந்த ராஜான்றதுக்குள்ளேயே ஒரு லோகோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் கால்டு டிவைஸ் மார்க். ஓகே, அதுக்கப்புறம் சவுண்டு மார்க்கு. இங்கே சவுண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ நோக்கியாவோட ரிங்டோன் அது எல்லாமே ட்ரேட்மார்க் மாதிரி சவுண்ட்ஸு. அப்புறம் 3 டைமென்ஷனல் ட்ரேட்மார்க், இதோட ஷேப்ஸு, ட்ரேட்மார்க்கோட ஷேப்ஸ், த ஷேப் ஆஃப் குட்ஸு. இப்போ வந்து லைக் விமென்ஸ் ஹார்லிக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும். விமென் அந்த பாட்டில் ஒரு ஷேப்பாக இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி சில கீ பாட்டிலெல்லாம் வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், அது எல்லாமே அந்த குட்ஸ்க்கு. ஸ்மெல் மார்க்ஸு, கலர், இது கலர் ட்ரேட்மார்க் தெரியும், கலர்ஸு, ஸ்மெல். இப்போ ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிசான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஒரு கம்ப்யூட்டர் ஷாப், இது வந்து யூஎஸில் இருக்குது, இது இன்னும் இந்தியாவில் வரல ஸ்மெல். இது அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு ஃப்ளவர் கார்டன், ஒரு ஃப்ளாரல் ஸ்மெல் வரும், ஒரு சென்ட் ஸ்மெல் அந்த ரூம்குள்ளே. அதாவது வெரிசான் வந்து எங்கெல்லாம் அந்த இது இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல், அவங்களோட இது. இப்போ நீங்கள் பசுமை ஃபார்மசின்னு பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாமே க்ரீன் கலர் தான் இருக்கும் அவங்களோட ஃபார்மசிஸ். அந்த மாதிரி இந்த வெரிசானோட கம்ப்யூட்டர் ஷாப் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா அந்த சென்ட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லு அவங்க வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க, புரியுதா? அதே மாதிரி கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி டால் பார்த்துருப்பீங்க, அதோட அந்த ஒரு பிங்க் மாதிரி இருக்கும் அந்த கலரு. அதே மாதிரி நம்ம ஸ்டிக்கான்னு சொல்லி பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த எல்லோ கலரு, இது எல்லாமே ட்ரேட்மார்க். ஸோ நம்ம பேர் நினச்சிட்ருக்கோம், கலரு, ஸ்மெல்லு. அப்புறம் அதே மாதிரி இது இன்னும் பிரேஸில் தான் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலலாம். அந்த ஸ்மெல், ஒரு செப்பல் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க பண்ணும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ ட்ரேட்மார்க் பற்றி இவ்வளோ தான், நிறைய இருக்குது உள்ளார.
பட் அது இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அது புரியாது. தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸு. இப்போ ட்ரேட்மார்க் ஏன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டா ட்ரேட்மார்க் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே ட்ரேட்மார்க் பண்ணிட்டீங்க, நாளைக்கு நீங்கள் யூஎஸில் போய் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க, இங்கே ட்ரேட்மார்க் பண்ணியிருக்கீங்க, அது வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ட்ரேட்மார்க் இஸ் வேலிட் த்ரூ அவுட் இந்தியா, அவ்வளோதான். இப்போ ஒரு கிளையண்ட் வந்து ஒரு ஃபேர் மலேசியாவில் வைக்கிறாரு, யூகேயில் வைக்கிறாரு அப்படின்னா அங்கே ட்ரேட்மார்க் பண்ணும். தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்மார்க். த்ரூ அவுட் த வேர்ல்டுக்கு நீங்கள் ட்ரேட்மார்க் வாங்கிக்கலாம், அப்படி பண்ண முடியாது. எந்தெந்த கண்ட்ரிக்கு போகணும் உங்களுக்கு, சே யூஎஸ் ஆனால் அந்த யூஎஸ் கண்ட்ரியில் போய் ட்ரேட்மார்க் பண்ணும். யூகேனா கல்ஃப் கண்ட்ரீஸ்னால் அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு வேணுமோ அங்கே தான் பண்ணிக்க முடியும். இந்தியாவில் ட்ரேட்மார்க் பண்ணுறது இஸ் வேலிட் த்ரூ அவுட் இந்தியா, அவ்வளோதான். இப்போ இந்தியாவில் ஒருத்தர் காப்பி பண்ணாருன்னா நீங்கள் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் சூ பண்ண முடியும், அவங்க மேலே கேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ட்ரேட்மார்க் வந்து குட்ஸ் வந்து எப்படின்னு சொல்லியிருக்கேன், 45 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சர்வீசஸ், குட்ஸ் எல்லாமே அந்த கிளாஸில் தான் போய் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு கார் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. ஓகே, அந்த கார் வந்து ஒரு பேர் வைக்கிறீங்க, வாங்குறீங்க. அப்போ அது எந்த கிளாஸ்லன்னா கிளாஸ் 12. ஓகேவா? இப்போ பென்ஸுன்னு இருக்குது, அது இதில் வரும்னா கிளாஸ் 12. இது மாதிரி 1லேருந்து 45 மட்டும் இருக்குது. அந்த கிளாஸில் தான் போய் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் பென்சின் வச்சுட்டேன், யாருமே பென்சின் வைக்கக்கூடாது. இப்போ பென்சின் வேறு கிளாஸில் வச்சா பிரச்சனை கிடையாது. கார் அந்த இருக்க இந்த 12ன்றது வெஹிக்கிள்ஸ், அதில் மட்டும்தான் நம்ம வைக்கக்கூடாது. அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் வச்சு தான் கவர்மெண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஏன்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் இல்லைன்னா ஒரு நேம் வச்சுட்டாங்கன்னா இந்தியாவில் அந்த நேமை வேறு யாருமே வைக்க முடியாமல் போயிடும். ஓகே, அதனால தான் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி இந்த கிளாஸில் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனு அப்படி. ஓகே, இப்போ கோயம்புத்தூரில் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ ஏதாவது ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் வந்து நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த பிராண்டு, மெகா பிராண்ட், ஏதாவது ஒரு பிராண்டு. அன்னபூர்ணா எல்லாம் கை தட்டலாமா? ஏன்னா நான் அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு அவர் ஹோட்டலில் இருந்து அன்னபூர்ணா அந்த ஓனர் தாமோதர சாமி, அவரை வந்து இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. பட் அவர் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஒரு கீரை வடை, ஒரு காஃபி வச்சு ஒரு தியேட்டர் இதில் வந்து விற்றுட்டு இருந்தவர். ஓகே, ஆனால் அது அப்படியே ஒரு ட்ரீமாக அவர் அதை விட்டுட்டு போயிருந்தாருன்னா இன்றைக்கி வந்து மோர் தென் 50 அவுட்லெட்ஸ் இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூர், தமிழ்நாடு ஃபுல்லும் வச்சுருக்காங்க அன்னபூர்ணா. ஈவன் ஒரு ஃபாரின் பர்சன் வந்து கோயம்புத்தூர் வந்தால் கூட அன்னபூர்ணா எங்கே இருக்குது, அந்த காஃபி குடிக்கணும். அது வந்து நாட் ஓன்லி ஃபார் த ஃபுட் பட் த ஹைஜீனாக அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஈவன் அங்கே இன்றைக்கி கூடி போய் ஒரு சஜஷன் நீங்கள் நல்லா இல்லை ஏதாவதுன்னு சொன்னால் இம்மீடியட்டாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்து எப்படி க்ரியேட் ஆச்சு, இந்த மாதிரி தான் அவங்க ஒரு வடை தான் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. பூர்ணா கௌரி சங்கர் இல்லை, இவர் தான் அந்த இது ஒரு இவர் வந்து இப்போது நான் இந்த தலைமுறைக்கு வந்து இவர் தெரியாது, ஆனால் இவர் விட்டுட்டு வந்த பிராண்டு தெரியும். தட் இஸ் த பவர் ஆஃப் பிராண்ட். ஓகே, இன்றைக்கி ஆனால் என்ன சொல்கிறது, நான் அவங்களோட அம்பாசிடர்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ட்ரேட்மார்க்கில் வந்து இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து கேட்குறாங்க அன்னபூர்ணா வந்து அன்னபூரணி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா ட்ரேட்மார்க்கில் வந்து இவங்களோட ஃபுல் நேம், இவங்க லோகோ இதோடு வச்சுருக்கிறத வந்து வேறு யாருமே வந்து காப்பி பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரீமை வந்து இப்போவே நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், உங்கள் அண்ணன் தம்பிக்கோ ஃபேமிலிக்கோ யாராவது ஐடியா இருக்குது. ஏன்னா இது வந்து இவரோட ட்ரீமு. அவங்க பசங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணணுன்னு தெரிஞ்சிருக்குமா தெரியாது. பட் ஆனால் அவர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேட்மார்க்கில் ப்ரொடெக்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு மெகா பிராண்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இது அந்த மூவியோடது நீங்கள் பார்த்துருப்பீங்களே, என்ன படம் வந்து தேவன் மகன்களா சொல்லுவாங்களே, இன்றைக்கி நீ பழம் சாப்பிட்ற, நாளைக்கு உன் மகன் சாப்பிடுவான், அதனால அவன் மகன் சாப்பிடுவான், ஆனால் விதை நான் போட்டதுன்னு சொல்லுவாள். அப்படி அந்த இது தான், அதாவது இந்த பிராண்டோட ஸ்டோரி மாதிரி அது இது பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு நான் சொன்னேன்ல, லக்ஷ்மின்றத பேர் ரத்தன் டாட்டா வச்சது. அதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. ஓகே, ஆனால் யாரும் எனக்கே தெரியுமா உங்களுக்கு அது மீனிங் லக்ஷ்மின்றது தெரியாது. இட்ஸ் ஒரு ஃபாரின் நேம் நினச்சிட்டு இருந்திருப்போம்.
இது வந்து இந்த பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டு இந்த 3M ப்ராடக்ட் வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். அது பார்க்குறக்கு வந்து சிமிலராக இருக்க மாதிரி பண்ணிவிட்டு காப்பி பண்ணியிருக்குது. அதுக்கு தான் இந்த இது போட்டிருக்கு. இந்த நாகபதினியோட இது வந்து இந்த மாதிரி காப்பி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பி பண்ணக்கூடாது. எவ்வளோ மில்லியன்ஸ் வந்து அதுக்கு வந்திருக்கு, லாஸு டேமேஜ்ன்றது அது போட்டிருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கேஸில். 3M vs 3N ரெண்டும் பார்த்தீங்கன்னா எம்என்னுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி கலரில் போட்டு சீட் பண்ணாங்க. அது எவ்வளோ நஷ்ட ஈடுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 3.5 மில்லியன்ஸ் வந்து டேமேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இது பாருங்கள், இது வந்து மெக்டொனால்ட் இருக்கு இல்லையா, அந்த எம்சின்ற வேர்டுக்கு மெக்கரின்னு சொல்லி ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட், அவங்க வந்து மெக்டொனால்டை காப்பி பண்ணி மெக்கரின்னு சொல்லி வச்சுட்டாங்க. யூஸ்வலாக வந்து இவங்க கேஸ் போட்டாங்க மெக்டொனால்ட். யூ நோ ஹவு பிக் ஜெயண்ட் வந்து மெக்டொனால்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜெயண்ட். ஆனால் அந்த இவங்க வந்து மலேசியன் இதில் வந்து அவங்க தான் வின் பண்ணாங்க. காப்பி அடித்த போதும் அவங்க தான் வின் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து பேர் மெக்கரின்னு வச்சாலுமே அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கன் கறி வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு யூனிக்காக வித்தியாசமாக பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களது காப்பி பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தான் ஃபேவரபுளாக முடிஞ்சுச்சு. ஸோ நீங்கள் வந்து சிமிலாரிட்டியாக வேறு ஏதோட பேர் வச்சா கூட உங்களுக்கு நீங்கள் யூனிக்காக ப்ராடக்ட் கொடுத்தா சில கேஸில் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி காப்பி பண்ணுறது எல்லாமே சிமிலர் அண்ட் ஐடென்டிக்கல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஒரு எழுத்து இந்த மாதிரி 3M 3N அதுபோது ஒரு ஆவரேஜ் கன்சியூமருக்கு அது வந்து கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு இதை நான் போடல. இது வந்து பாருங்கள் ட்ரேட் ட்ரெஸ் அப்படின்றது. இப்போ ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்படி தான் ஆரம்பிச்சுது. எது கொக்கோ கோலா அப்போ எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணாலுமே இப்போ பெரிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீபிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஸ்லோகன் மாற்றுவாங்க, லோகோ மாற்றுவாங்க. அதான் இவல்யூஷன் ஆஃப் ட்ரேட்மார்க். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி வந்து பெப்சி கொக்கோ கோலா வந்து இந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து உங்கள் இது பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி அது க்ரோத்து விஜிலண்ட்டாக வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் அதோட டெவலப்மெண்ட் கொஞ்சமாக டெவலப் ஆகணும். அப்போ தான் ஒரு பிராண்ட் வந்து வளர முடியும். இது வந்து எப்படி டெவலப் ஆகிருக்காங்கன்ட்டு, ஈரோட்ஸ்னு ஒரு கம்பெனி, ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான் அது. இப்படி தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த பிராண்ட் பண்ணாலும் திரும்பி அதை ரீபிராண்ட் பண்ணணும் அப்படின்றது. அப்போசிஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. அதை ரொம்ப டீட்டெயிலாக நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அதாவது ஒரு பேர் வச்சாங்கன்னா அந்த பேரை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, TMலேருந்து R வர வரைக்கும் 2 வருஷம் அப்படின்னு. அப்போ அது கடைசியாக முடியும் போது அந்த மார்க்கை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இதை ட்ரேட்மார்க் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ட்ரேட்மார்க் பண்ணிடலான்னு முடிவு பண்ணும்போது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரின் ஒரு ஜேர்னல் புக் மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் காலேஜ் சொவீனியர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் புக்கில் நீங்கள் என்ன பேர் பண்ணியிருக்கீங்க, என்ன லோகோ எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி 4 கான்செக்யூட்டிவ் மந்த்ஸ் இந்தியா ஃபுல்லும் சுற்றுவாங்க. அந்த புக்கு சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ யாராச்சும் வந்து இந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்னா தட் இஸ் கால்டு அப்போசிஷன். அங்கே அந்த பேர் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜரு, அது எத்தனை வருஷம் போகும், கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை யார் ஹவு பிக் த அப்பனண்ட், அது பொறுத்து தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ நிறைய மார்க் அது ஏன் வந்து அப்போசிஷன் வருது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும்போதே நம்ம நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே சர்ச் பண்ணி இன்னொரு மார்க் இருக்கான்னா நம்ம பண்ணக்கூடாது. சிமிலர் மார்க் இருக்குதுன்னு சொல்லி பரவாயில்ல, நீங்கள் எங்கள் மாதிரி ஆள் வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு எழுத்து மாற்றி பண்ணிக்கோங்க. கடைசியில் அப்போசிஷனில் வந்து முடிஞ்சதுன்னா லட்சமாக செலவு பண்ணி வருஷக்கணக்காக வெயிட் பண்ணி கடைசியில் இந்த பேர் போயிடும். ஏன்னா பெரிய ஆளுங்க இருக்காங்க இல்லையா, பெரிய கார்ப்பரேட்ஸ் வந்து ஹேவ் எ செப்பரேட் லீகல் டிபார்ட்மெண்ட். அவங்க ஒரு பேர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா தனியாக வாட்ச் பண்ணுறதுக்குனே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெப்சி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னு ஸ்டார்ட் பண்ணாலே அவன் கேஸ் போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ அது பேரை வந்து
ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி விஜிலண்ட்டாக இருக்கிறாங்கன்னு போகும்போது கண்டிப்பாக நம்ம அந்த சர்ச் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த பேர் கிடைக்குமான்னு ஒரு ஒப்பீனியன் வாங்காமல் நம்ம ட்ரேட்மார்க் பண்ணக்கூடாது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டிஸ் நேமில் நம்ம ட்ரேட்மார்க் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஷாருக் கான் இருக்காங்கள, அவங்க கிங் கான் எஸ்ஆர்கேன்னு சொல்லிட்டு அவரோட பேரில் பிராண்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி தோனினாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கேப்டன் கூல், அது அவர் பேரில் ரெஜிஸ்டர்டாக இருக்குது, அந்த இது வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றும் அமிதாப் பச்சனுக்கு அதே மாதிரி அவரோட வாய்ஸு, ஓகே, சைன் அதெல்லாமே பண்ணி வச்சுருக்காரு. விராட் கோலி வந்து 18 அவரோட ஜெர்சி நம்பரு. அப்போ அந்த மாதிரி செலிப்ரிட்டிஸோட நேம்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேட்மார்க் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் போயிட்டு கூல் இதுன்னு சொல்லி நீங்கள் வைக்க முடியாது. ஓகேவா? இப்போ வந்து தோனிக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே, கூல் கேப்டன்றது இல்லையா? அப்போ ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளையண்ட் வந்து என்ன பண்ணார், அப்துல் கலாம் அப்படின்னு வச்சு ஒரு பிராண்ட் பண்ணார். ஓகே, அது வந்து கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து உயிரோடு இருந்தாருன்னா அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும், இன்னொருத்தரோட செலிப்ரிட்டி பேர் இப்போ நம்ம பண்ணணும்னா. இல்லை அவர் வந்து இல்லை உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்களோட யாராவது ஹெரிடிட்ரி பீப்புள் இருப்பாங்களா, அவங்க சில்ட்ரனோ கிராண்ட் சில்ட்ரனோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாங்கிட்டு வரணும். இப்போ இது அப்துல் கலாமுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல, அந்த மார்க் வந்து ரெஃப்யூஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி கமல்ஹாசன் பேரில் பண்ணாங்க. கமல்ஹாசன் பேரில் பண்ணாலும் அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு வரணும். கமல்ஹாசன் ஓகே அப்படின்னு சொன்னால் தான் கொடுக்க முடியும். அப்படியே ஒரு கிளையண்ட் வந்தார், பட் ஆனால் அவரால் கமல்ஹாசனை ரீச்சே பண்ண முடியல, கடைசியில் இந்த பேர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ செலிப்ரிட்டிஸ் பேரில் வந்து நம்ம பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. காப்பிரைட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா சொல்லுங்கள். இப்போ வந்து இது எதுக்கு போட்டு காமிக்கிறேன்னா, காப்பிரைட்னா எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க சும்மா ஒரு லோகோ, ஒரு படம் காப்பிரைட் பண்ணுறோம் அப்படின்றது. அப்படி கிடையாது, அது வந்து பெரிய விஷயம் காப்பிரைட் அப்படின்றது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? மிக்கி மவுஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? வால்ட் டிஸ்னி வந்து ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது ஆஸ்வால் த லக்கி ரேபிட்னு சொல்லி அது நீங்கள் முதல்ல பார்த்துருக்கீங்களா? ஒரு ரேபிட் ஆஸ்வால்ங்கிறது, அது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இவர் வால்ட் டிஸ்னி தான் பண்ணார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அவங்க வந்து அவங்க பேரில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. வால்ட் டிஸ்னிக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கல, யூனிவர்சல் ஸ்டூடியோஸ்ன்ற பேரில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து இவர் வந்து தனியாக உண்டாக்குனது தான் டிஸ்னி, இந்த வேர்ல்ட் ஆஃப் டிஸ்னியும் இந்த மிக்கி மவுஸ் வர எல்லா கேரக்டர்ஸும் அதுக்கப்புறம் இவர் பண்ணார். பட் ஆனால் அந்த பாஸ்வேர்ட் ரேபிட்டே மறந்து போயிடுச்சு, இவரோட கேரக்டர்ஸ் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் அது வந்து நம்ம அப்போ அவரே சொன்னார், நான் தெரியாமல் அது ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால நம்ம வேலை செஞ்ச இடத்துல அதே மாதிரி நீங்களாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க உங்கள் லைஃப், நாளைக்கு வேறு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் தனியாக ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் பேரில் ப்ரொடெக்ட் பண்ணு. ஓகே, நிறைய பேட்டன்ஸ் எல்லாம் அந்த பசங்களாம் வராங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய இதே இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகணும் அப்படி கிடையாது. உங்கள் ரைட்ஸ் ஆனால் அட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் வந்து யோசனை பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஐ மீன் ஒரு க்ரூஷியல் கான்ட்ராக்டோ ஏதோ சைன் பண்ணுறீங்க அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நம்மளுக்கு வந்து நிறைய பேஜ் இருக்கும் தெரியுமா, நம்ம டிக்னு எல்லா பேஜையும் சைன் பண்ணுவோம், அதில் அவங்க போட்டிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த காப்பிரைட், அந்த ஒரு ப்ராடக்டோட வேல்யூ வந்து அது மில்லியன்ஸ் வேல்யூன்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு குட்டியாக ஒரு அமௌண்ட் தான் கிடைக்கும். ஏன்னா அது கவர்மெண்ட் போட்டிருக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் கம்பெனிக்கு இந்த காப்பிரைட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இது ஒரு இருக்குல்ல, அது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வேர்ட் பை வேர்டு வந்து நீங்கள் அதை படித்து நீங்கள் வந்து அதை சைன் பண்ணுங்கள். வென் யூ என்டர் இன்டு ஏ கான்ட்ராக்டோ எக்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி, எஸ்பெஷலி வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பற்றி. ஓகே, நான் எழுதும் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து மஞ்சுமல் பாய்ஸில் இவர் இது இல்லாமல் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு 2 crores கிளைம் பண்ணி 60 lakhs அவர் இத்தனைக்கும் அதுக்காக ஒன்றுமே இது பண்ணலை, அவரை பாட்டு யூஸ் பண்ணதுக்காக வந்து கடைசியில் வந்து 60 lakhs வாங்கி இது பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து என்னென்ன பண்ணலாம், காப்பிரைட்டில் என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணலான்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எனி லிட்ரேச்சராக பண்ணுறது. இப்போ வந்து ஏதாவது நீங்கள் எழுதுகிற ஒரு கவிதையாக இருக்கலாம், இல்லை இப்போ அதே மாதிரி சினிமா கதை திருடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, சினிமாட்டோகிராஃபிக்ஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது நீங்கள் எழுதுனது எல்லாமே வந்து காப்பிரைட்டில் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அது லோகோவாக இருக்கலாம். அப்புறம் சாஃப்ட்வேர், இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் வந்துருக்கு, ப்ளே ஸ்டோரில் போனால் எது இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் ஆப், அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம்
ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து காப்பிரைட். ஓகே, அதே மாதிரி இப்போது ட்ரேட்மார்க் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாளைக்கு அது வேலிடு? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் தானே, எவ்வளோ நாளுக்கு அது வேலிடாக இருக்கும்? அதாவது ட்ரேட்மார்க் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆகி அது சர்டிஃபிகேஷன் வரத்துக்கே 2 இயர்ஸுக்கு மேலே ஆகும். ஓகே, ஒன்ஸ் த மார்க் இஸ் ரெஜிஸ்டர்ட் இட்ஸ் வேலிட் ஃபார் 10 இயர்ஸ். 10 வருஷம், எவ்ரி 10 இயர்ஸ் நீங்கள் அதை ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இன்கேஸ் அப்பா பண்ணிகிட்டே இருக்காரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பையன் எடுத்து பண்ணணும், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் ஃபாரின் போயிடுறான், அப்போ அந்த பிராண்டு வந்து ரினியூ ஆகாது 10 வருஷம். அப்போ அந்த பேர் வந்து வேறு யாராவது வச்சுக்கலாம். ஓகே, 10 இயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ. ஆனால் இப்போ காப்பிரைட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோகோ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு எப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. அதாவது ஒரு ஆத்தரோட லைஃப் ஹி லிவ்ஸ் ஃபார் 90 இயர்ஸ், 90 வயசு இருக்காங்கன்னா ப்ளஸ் 60 இயர்ஸ் வேல்யூ. அப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, நம்ம வயசு இறந்த பிறகு 60 வருஷம் வரைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் வந்து காப்பிரைட் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.